ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம டிடர்ஜென்ட் சோப் எப்படி உற்பத்தி பண்ணுறது அண்டு இந்த பிஸ்னஸை ஸ்மால் லெவலில் நம்ம எடுத்து பண்ணணுன்னா எந்த அளவுக்கு முதலீடுகள் ஆகும், அதோடைய ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும், அண்டு கூடவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் ரேஞ்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த துணி சோப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். அண்ட் அதே போல் இதுக்கான தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த வாஷிங் மிஷின் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீட்லேயும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த துணி சோப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால்னே இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். இது நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். நம்ம தெளிவாக இந்த தொழிலை எப்படி பண்ணணும், அதுக்கான முதலீடுகள் எந்த அளவுக்கு தேவைப்படும், அண்டு ரா மெட்டீரியல் என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்க மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம கூட போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோப்பை இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு ஈக்குவலான அந்த குவாலிட்டி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஓவராலாக ஒரு 90% அப்படின்ற ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய கார்ப்பரேட் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபார்முலாவும் இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அவங்களோட தாராளமாக போட்டி போடுற அளவுக்கு அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியும். ஸோ நான் சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்த ஃபார்முலா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா. ஸோ இது பார்த்திங்கன்னா எத்தனை கிலோவுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100 கிலோ சோப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா அது. சரிங்களா? அதாவது அந்த ஆசிட் ஸ்லரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ தேவைப்படும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2.5 கிலோ தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக சோடா ஆஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா சோடியம் சிலிக்கேட் பார்த்திங்கன்னா 10 கிலோ தேவைப்படும். அண்டு எஸ்டிபிபி அப்படின்ற ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா 5 கிலோ தேவைப்படும். அண்டு சோடியம் சல்ஃபேட் அப்படின்ற கெமிக்கல் பார்த்திங்கன்னா நமக்கு 30 கிலோ தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக சைனா கிளை அப்படின்ற ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 கிலோ தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலரு. சரிங்களா? ஸோ அந்த கலர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக மூவ் ஆகிறது ப்ளூ கலர் தான். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ். ஏன்னா அந்த வாசனை திரவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிட்டர்ஜென்ட் சோப்பை பார்த்திங்கன்னா நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா 100 கிலோ சோப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ இதை இல்லாமல் சில அந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும் அண்டு இது சம்மந்தமாக. அண்டு இதை இல்லாமல் ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் அந்த குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஃபார்முலாவும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலாவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போது நம்ம மிஷினரியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த மேனுவல் மிஷினை தாராளமாக பண்ணலாம். மேனுவல் மிஷின் போட்டு நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் முதலீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் ப்ராப்பராக அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றத கவர் பண்ண முடியும். ஸோ மிஷினுக்கான செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் மிஷின் பார்த்திங்கன்னா வாங்கணும். ஸோ அதோடைய விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய். ஸோ இதை விட கம்மியான அளவுக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதோ அதை பொறுத்து தான். ஸோ நம்ம சொன்னது நார்மலாக ஒரு 50 கிலோ ப்ராசஸ் பண்ணுறது ஒரு சிங்கிள் டைமில். இதை விட கம்மியாக ஒரு 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரியான ப்ராசஸிங்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 20,000 இந்த ப்ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா முடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ண கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோப்போடைய பாராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான மோல்டு வாங்கணும். அந்த மோல்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20,000 25,000 இந்த மாதிரி காஸ்ட் போட்டு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷினு அண்டு பேக்கிங் மிஷின் பார்த்திங்கன்னா மேனுவல் பேக்கிங் மிஷின். ஓவராலாக மிஷினரிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். அண்டு இதை இல்லாமல் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 கிலோ சோப்பு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு வந்து செலவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அண்டு மார்க்கெட்டிங் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 38 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதிகபட்சமாக நம்ம சொல்கிறது 1 கிலோவுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த சோப்புலாம் என்ன ப்ரைஸுக்கு விற்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. இதை விட கம்மியான ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயும் கொண்டு வர முடியும். பட் அந்த குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா குவாலிட்டியான சோப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா சோப்பு வந்து சீக்கிரமாக கரையவும் கூடாது அண்ட் அதே போல் கரையாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நுரை அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து ப்ராப்பரான ரேஷியோ வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 30 to 40% வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இந்த தொழிலில் இருக்குது. ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க்கெட்டிங் கவர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராஃபிட்டை வந்து பெருசாக எதிர்பார்க்காம பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா? பை ஒன் கெட் ஒன்கிற ஆஃபரை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ இந்த மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான அளவுக்கு அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது ஆகும். ஏன்னா சோப்போடைய குவாலிட்டியை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய பொருளை வாங்க வைக்கணும். நம்மளுடைய பொருளை அவங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நம்ம பொருள் போய் சேரும். ஸோ மக்கள்கிட்ட நம்ம பொருள் போய் சேர்ந்தால் தான் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த மார்க்கெட்டிங்கை வந்து கவர் பண்ணுற வரையும் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை கொடுத்து அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஆஃபரை வந்து எடுத்துடணும். அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை விட ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் சோப்பை பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 22 ரூபாய் 23 ரூபாய் இந்த ப்ரைஸுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணி ரீட்டெயிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20% மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சில ஆஃபர்ஸில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேல்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த ரீட்டெயிலருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஐடியாஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் கவர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக காம்படிட்டிவ் சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி ரீட்டெயிலருக்கு ஒரு 20% வரையும் மார்ஜின் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் வந்து நடக்கும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40% அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் 30% மேக்ஸிமம் 40% அப்படின்றது வந்து லாபங்கள் இருக்குது. ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் தான் இந்த சோப்பு உற்பத்தி தொழில். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்களும் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கிடைச்சதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு இவங்கக்கிட்ட இருந்து தான் மிஷின்லாம் வாங்கணும் அப்படிலாம் எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. இதை விட இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாராவது கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஸோ ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக நம்ம சேனல் கொடுங்க. அதே போல் சோப்பு உற்பத்தி தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க முதல்ல இந்த மிஷின் சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட நேரடியாக போங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற முழு ட்ரைனிங்கையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் உங்களால் ப்ராப்பராக இந்த தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.